சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு கார் வந்து நிற்கி அந்த காரில் வந்து ஒரு பையன் இறங்கி வந்து ஆட்டை தூக்கிட்டு போகிறான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம் கிராமம் சக்தி நகர் காலனியைச் சேர்ந்தவர் முத்துராஜ். இவர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். தனது வீட்டின் அருகில் உள்ள தொழுவத்தில் ஆடுகளை கட்டி வைப்பது வழக்கம் போல நேற்று ஆடுகளை கட்டி வைத்தவர் இன்று அதிகாலை எழுந்து பார்த்தபோது சுமார் ₹55,000 மதிப்புள்ள 2 ஆடுகள் காணாமல் போயிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆடுகள் கட்டி வைத்திருந்த கயிறுகள் அறுக்கப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த முத்துராஜ் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது நள்ளிரவில் காரில் வந்த ஒரு நபர் 2 ஆடுகளையும் திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதே போல ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தர் என்பவரது வீட்டிலும் இந்த கும்பல் அவரது வீட்டு முன்பு கட்டப்பட்டிருந்த ஒரு ஆட்டை திருடிச் சென்றுள்ளது. தொடர்ந்து இந்த கும்பல் மூப்பன்பட்டி காலனி பகுதியில் சமுத்திரம் என்பவரது வீட்டில் கட்டப்பட்டிருந்த 3 ஆடுகள், புளியங்குளம் ஆறுமுகசாமி என்பவரது வீட்டில் கட்டப்பட்டிருந்த 2 ஆடுகள் என பலரது வீடுகளிலும் கைவரிசையை காட்டி அங்கிருந்த காரில் ஏற்றி கொண்டு தப்பியுள்ளனர். இதற்கிடையில் ஆவல்நத்தம் கிராமம் சக்தி நகர் காலனியைச் சேர்ந்த முத்துராஜ் வீட்டில் ஆடு திருடும் கும்பல் ஆடை திருடும் காட்சி வெளியாகி கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கோவில்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் அடுத்தடுத்து ஒரே இரவில் 9 ஆடுகளை காரில் வந்து திருடிச் செல்லும் கும்பலின் வீடியோ காட்சிகள் வெளியானதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு மற்றும் மேற்கு காவல் நிலையங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது போன்ற ஆடு திருட்டு கும்பலால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசுக்கு வேதனையோடு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா, ஆவணத்துலேருந்து பேசுகிறோம் ஐயா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் ஆவணத்தம் கிராமம். நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு இங்கிட்டேருந்து வந்து ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. காரு கிராஸ் ஆகுது. உள்ளே போய் ஒரு 10 நிமிஷத்தில் உள்ளே ஒரு ஆட்டை தூக்குறாங்க. என் வீட்டில் வந்து ஒரு 2 ஆட்டை தூக்குறாங்க. அப்போ ஒரு 2 மணிக்கு தான் நான் வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறேன். அந்த ஒரு 17 நிமிஷத்தில் ஆட்டை தூக்கிடுறாங்க. ஒரு 4 மணிக்கு என் வீட்டுக்காரம்மா வெளியில் வந்து ஒரு 4:30க்கு ஆட்டை பார்த்தோன்னே ஆட்டை காணுன்னொன்னே ஆடு வந்து சண்டை ஓட்டிங்கிட்ட முட்டி அவுத்திரிச்சு விழுக்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஆடு தெரியல. அப்போ கவத்தை பார்த்தோன்னே எங்கள் அண்ணாச்சி பக்கத்தில் டெய்லரில் வர கவரை பூரா அறுத்துருக்குங்கிறாப்புல. அப்போ கவரை பார்த்தோன்னே கேமரா வீட்டில் இருக்குது. கேமரா செக் பண்ணும்போது ஒரு கார் வந்து நிற்கி அந்த காரில் வந்து ஒரு பையன் இறங்கி வந்து ஆட்டை தூக்கிட்டு போனவொடனே அந்த அன்றைக்கி நான் மேற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவேன். அந்த புட்டேஜை அனுப்பிச்சி விட சொல்கிறாங்க. புட்டேஜை அனுப்பிச்சி எடுத்து விட்டுட்டு நேரடியாக போய் ஒரு 6 மணிக்கு போய் பெட்டிஷனை வாய் மூலமாக கொடுக்குறேன். அந்த அம்மா ஒரு ரேடியோ மட்டும் இருந்தது. அந்த அம்மா வந்து நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு ஐயா வந்துடுவாங்க, எழுதி கொடுங்கங்கிறாப்புல. 9:30 மணிக்கு எழுதி கொடுக்கும். அதாவது இப்போ மட்டும் கிடையாது, ஒரு 6 மாதத்துக்கு பக்கத்தில் எங்கள் அக்கா வீட்டு இருக்கு. அந்த வீட்டு கதவை எல்லாத்தையுமே உடைச்சிடுறாங்க. அப்போ போய் ராஜேந்திரன் எஸ்ஐகிட்ட போய் கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், கலவங்களில் என்ன செய்ய அப்படின்ட்டு கேமரா மாட்டுங்கன்னேங்கிறாரு. இப்போ கேமரா மாட்டியிருக்கோம். கேமராவில் ஃபுட்டேஜ் எல்லாமே அனுப்பிச்சி விட்டாச்சு. பெரிய எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு மேலே வரைக்கும் அனுப்பிச்சி எடுத்து விட்டுருக்கு. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இப்படியே காணாமல் போச்சுன்னா அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 6 மாடு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பூரம் பெட்டிஷன் கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. 2ஆம் தரம் வந்து ஒரு வண்டி போயிருக்கு, 2 சைக்கிள் போயிருக்கு, நடவடிக்கை இது வரைக்கும் கிடையாது. இப்போ தான் வந்து இந்த ஆட்டை கலாங்கிறதுனால தான் நாங்கள் பெட்டிஷனை கொடுத்து இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்கோம். நடவடிக்கையை கட்டாயம் எடுங்க. நான் ஒரு விவசாயம் பார்க்குறேன். இப்போ ஒரு 4 ஆடு ஒரு 5 குட்டியை தான் வச்சுருக்குறோம். இதுலேயும் வந்து திருட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா நாங்கள் எங்கேயா போக வாழ்வாதாரத்துக்கு? ஒன்று திருடவனுக்கு அவார்டு கொடுங்க, இல்லை எங்களுக்கு அவார்டு கொடுங்க. திருடு கொடுத்தவனுக்கு அவார்டு கொடுங்க. சரியானபடிக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கய்யா. ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குய்யா. ஃபுட்டேஜ் எல்லாமே மேலே உள்ள அதிகாரி வரைக்கும் எஸ்பி வரைக்கும் அனுப்பிச்சிருத்துக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கய்யா. என்ன எங்கள் ஊர் மட்டும் கிடையாது. இன்றைக்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மட்டும் ஆவல்நத்தம் சத்தியநகர் காலனி மூக்கம்பட்டியில் இலேஸ்னூர் புளியம்பட்டி கிட்டத்தட்ட ஒரு 13 ஆடு 14 ஆடு காணாமல் போயிருக்கு. ஆமாம், அதே கார் தான் வந்திருக்கு. அங்கிட்டு போகிற 2 காரு, இங்கே ஒரு காரு, அதே கார் தான். ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுங்கய்யா. ஆமாம், ஆடை கண்டுபிடிச்சி கொடுங்க. தயவு செஞ்சு விவசாயம் பார்க்குறோம், கஷ்டப்படுதோம். விவசாயத்துலேயும் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு பிள்ளைகள் நினச்சிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது.
ஆமாம், என் பேர் முத்துராசு, ஆவணத்தம் ஐயா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.